இட்ட கட்டளை படிக்கு திருமால் பூவுலகிலே அயோத்தி மாநகரத்தில் தசரதனுக்கும் கோசலா தேவியினுடைய அந்த திருவயிற்றிலே ஸ்ரீராமபிரானாக அவதாரம் செய்யும் வேளையில் கிஷ்கிந்தையிலே வானரர்களாக தேவாதி தேவர்கள் எல்லாம் வானரங்களாகவே பிறவி செய்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது கைலையிலே எம்பெருமான் அந்த கைலை நாதன் மிகவும் யோசனை கொண்டு முகத்திலே சிந்தனை ரேகை படர அமர்ந்திருக்கிறார். என்றுமில்லாத முகவாட்டத்துடன் சிந்தனை ரேகையுடன் அமர்ந்திருக்கின்றான் பகவான். அப்போது அன்னை உமா மகேஸ்வரி பகவானை பார்த்து வணங்கி என்ன கேட்கிறாள்? என்னம்மா கேட்கின்றாள்? ஆதிபர தயாபரா தயாபரா இந்த யோசனையோ என்னிடத்தில் உரைக்க வேணும் தேவி கேட்கும் போது ஏது சொல்வார் சிவபெருமான் கேட்கும் போதே ஏது சொல்வார் சிவபெருமா அலங்கார நாயகி அன்பான வார்த்தை கேடு அலங்கார நாயகி அன்பான வார்த்தை பகவானே எம்பெருமானே என்றுமில்லாதவாறு இன்று தங்களின் திருமுகத்தில் ஆழ்ந்த யோசனை தென்படுகிறதே சுவாமி. இப்படி கவலையோடு தாங்கள் கையிலையில் இருக்க நான் கண்டதே இல்லையே சுவாமி. ஆமாம் தேவி. என்ன காரணமாக இப்படி கவலையோடு இருக்கிறீர்கள்? எனது மைந்துனன் திருப்பால் பூலோகத்திலே மனித அவதாரம் எடுத்து விட்டார் ஸ்ரீராமனாக. ராவணவதம் முடிப்பதற்காக தேவர்கள் எல்லோரும் அவருக்கு துணையாக வானரங்களாக அவதாரம் செய்து விட்டார்கள். என் மனமும் அவரது கைங்கரியத்தில் ஈடுபட மனம் தவிக்கிறது தேவி, மனம் தவிக்கிறது. என்னுடைய தேவியரே தர்மம் தன்னை காப்பதற்கே தரணியிலே பிறந்தாரே. பார்வதி ராவணவதம் முடித்து தர்மந்தனை காப்பதற்கு என் மைத்துனராகிய திருமால் பூவுலகிலே தசரதனுக்கு மைந்தனாக ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் செய்து விட்டார். அவருக்கு துணையாக தேவர்கள் அத்துணை பேரும் வானரர்களாகவே கிஷ்கிந்தையிலே பிறவி செய்திருக்கின்றார்கள். என்னுடைய மனமும் ஸ்ரீராம கைங்கரியத்தில் ஈடுபட மிகவும் விரும்புகின்றது. ஆகவே நானும் பூவுலகில் அவதாரம் செய்து ஸ்ரீராம கைங்கரியத்தில் ஈடுபட முடிவு செய்து விட்டேன் என்று அன்னையான பார்வதா தேவியாளிடத்திலே உரைக்கும் பொழுது இன்னும் என்ன உரைக்கின்றார்? என்னம்மா பார்வதா தேவி சுவாமியிடத்திலே என்ன உரைத்தாள் தெரியுமா? என்ன தேவ தேவா பராபரமே பராபரமே ஆதி முதலாயிருப்பவரே ஆனபடிக்கு சொன்னோம் என்றாள்.
வருவாள் பார்வதியாள். தயாபரா ஆதி முதல்வா ஆகா. ஸ்ரீராம கைங்கரியத்தில் தங்களது மனம் நாட்டம் கொண்டு விட்டது சுவாமி. ஆமாம் ஆமாம். இனி தங்களின் திருவிளையாடலை யாரால் தடுக்க இயலும்? முடியாது முடியாது. தங்களது இஷ்டப்படிக்கேன், அப்படியாகட்டும். விருப்பப்படிக்கேன். ஆமாம். எனது அண்ணாவின் ஸ்ரீராமன் கைங்கரியத்திலே அவருக்கு உறுதுணையாக ஆஹா. எவ்வாறு செயல்பட போகிறீர்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் சுவாமி என்று கேட்கும் போது ஆமா. உமா மகேஸ்வரியை பார்த்து என்ன உரைக்கிறார் தெரியுமா பகவான் சிவபெருமான்? என்னம்மா? அஞ்சனை யாட்டிரு வைகிட்டில் அகிலத்திலே நான் பிறப்பேன். அஞ்சனை யாட்டிரு வைகிட்டில் அகிலத்திலே நான் பிறப்பேன். தேவாரிட்ட சாபமதி சமமதி பொன்மோடியே நான் பிறப்பேன். நான் பிறப்பேன். தேவி பராசக்தி, தேவி, நீ தட்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக அவதாரம் செய்த காலத்திலே காலகட்டத்திலே உன்னை யார் என்று அறியாத தேவர்கள் உன்னை மீது ஆசை கொண்டது. உன்னை சக்தி என்று அறியாத தேவர்கள் உன் மீதே ஆசை கொண்டார்கள். உன் மீது மையல் கொண்டார்கள் தேவி. சுயவரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று உன்னை அடைய ஆசை கொண்டார்கள் தேவர்கள். தங்களுக்கே கிடைக்க வேண்டும் நீ என்பது அவரது விருப்பம். ஆசை கொண்ட தேவர்கள் ஆமா. என்னிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன சுவாமி கேட்டார்கள்? ஆதிபரா கைலினதா ஆனதொரு வார்த்தைகளும், ஆதிபரா கைலினதா ஆனதொரு வார்த்தைகளும், தச்சன் பெற்ற திருமகனை, தச்சன் பெற்ற திருமகனை அடியேனும் அடைதிடவே பரமதிவும் தர வேணும், பரமதிவும் தர வேணும், முகமழகி பெற வேணும். உனது சுயவரத்தின் போது ஆமா. தாட்சாயினி உன்னை அடைய விரும்பிய தேவர்கள் எல்லாம் ஆக ஒவ்வொருவரும் சுயவரத்திலே பங்கேற்பதற்காக வந்தார்கள். அப்படியா? என்னை பார்த்து என்னிடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன சுவாமி கேட்டார்கள்? பகவானே கைலை நாதா, 14 லோகத்திற்கும் படியெடுக்கக்கூடிய பகவானே, முக்கண் முதல்வனே, ஆலகால விஷத்தை அள்ளி அள்ளி பருகி நீலகண்டா, கரிக்கண்ட பெருமானே, காருண்ய மூர்த்தியே, ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியே, கருணை வடிவான பெருமானே, சிவபெருமானே, ஆஹா. தாட்சாயினி எனக்கே மாலை சூட்ட வேண்டும், ஆமா. அப்படி ஒரு முக அழகை எனக்கு மாற்றித் தாருங்கள் என்று ஆஹா. ஒவ்வொரு தேவர்களும் என்னிடத்தில் வந்து வரம் கேட்டார்கள். அப்படியா சுவாமி? நான் ஒரு வேடிக்கை செய்ய எண்ணி, என்ன சுவாமி வேடிக்கை செய்ய? அவர்களின் அறியாமையை போக்கிட எண்ணியும் எண்ணி அவர்களது முகங்களை ஆஹா அவர்கள் அறியாவண்ணம் அறியாவண்ணம் வானர முகமாகவே மாற்றிவிட்டேன். ஓஹோ. அப்படி மாற்றிவிடும் போது ஆமா. என்ன நடந்தது தெரியுமா? என்ன சுவாமி நடந்தது? ஆன நல்ல தேவரெல்லாம் ஆனழகன் போலே எண்ணி, அங்கே ஆன நல்ல தேவரெல்லாம் ஆனழகன் போலே எண்ணி, சக்தி என்று அறியாமலே, சக்தி என்று அறியாமலே சுயவரத்தில் காண்கலந்தான். உன்னுடைய சுயவரத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் முகங்கள் எல்லாம் வானர முகமாகவே மாறிவிட, ஆமா. சக்தியான நீ எனக்கே மாலை சூட்டினாய் தேவி. ஆமா. இதை அறிந்து கொள்ளாத தேவர்கள் ஆஹா. திரும்பி வரும் வேளையிலே வேளையிலே என்ன நடந்தது தெரியுமா? என்ன சுவாமி நடந்தது? நாரத மகாமுனிவர் அந்த இடத்தில் வந்தார். நாரத மகரிஷி வந்தவுடனே அவர்களை வழிமறித்து எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஆஹா. எங்கே சென்று வருகின்றீர்கள் என்று வினவினார். தேவர்கள் என்ன உரைத்தார்கள் தெரியுமா? என்னம்மா என்னம்மா? நாரத மகரிஷியே, என்ன? நாங்கள் தச்சன் பெற்ற திருமகளை மணமுடிக்க வேண்டும் என்று, தாட்சாயினி எங்களுக்கே மாலை சூட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சென்று நாங்கள் சிவனாரிடத்திலே வரத்தை வாங்கினோம். ஆஹா. ஆனால் தாட்சாயினி எங்களை பார்த்தவுடன் யாருக்குமே ஒருவருக்கு கூட மாலை சூட்டாமல் எப்படி உங்களுக்கு கிடைப்பாள் அவள்?
செய்தார்கள்? சிவபெருமானுக்கு மாலை சூட்டி விட்டாள். ஏ தேவர்களே, முனிவர்களே, உங்களது முகங்களை பார்த்தீர்களா? உங்கள் முகங்கள் எல்லாம் வானர முகமாக அல்லவா மாறி இருக்கின்றது. நாரத முனிவரே, என்ன உம்மை பார்த்தால் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நாரதா கலகப்பிரியா என்று சொல்வார்கள். வெறுப்பாக இருக்கிறதா? ஆமாம். உங்கள் முகத்தை பார்த்தால் தான், உங்களை பார்த்தால் தான் வெறுப்பாக இருக்கிறது. இருக்கவே முடியாது. சிவபெருமான் எங்களை ஏமாற்றி விடவே மாட்டார். தேவர்களே, முனிவர்களே, நான் உங்களிடம் பொய் சொல்வேனா? கலகத்தை மூட்டுவதற்காக வந்திருக்கிறீர் போலும். இல்லை, இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். இதோ இருக்கின்ற ஜலத்திலே உங்கள் முகத்தை பாருங்கள், வானர முகமாக தெரிகிறதா இல்லையா என்று பாருங்கள். அப்படியா? ஆமா. இந்திரா, சந்திரா, வாயு, அக்னி தேவா, யமதர்மா, எல்லோரும் வாருங்கள். இந்த நாரதன் சொல்வது உண்மையாக இருந்தால் ஒரு கை பார்க்கலாம். பார்த்து விடுவோம் என்று அருகில் இருக்கின்ற குளத்திலே போய் ஆமம்மா தங்களுடைய திருமுகத்தை பார்த்தார்கள். சரி. பார்த்தவுடனே என்ன நடந்தது தெரியுமா? என்னம்மா நடந்தது? அந்த கைலிநாதன் ஆமா, நமக்கு குரங்கு முகமாகவே மாற்றிவிட்டார். நம்மளை எல்லாம் ஏமாற்றி விட்டார். நம்பி எல்லோ ஆசை கொண்டு போனீரோ, அழகு நல்ல முகமன்று வானரத்தின் முகமன்றோ, எய்தாரே கைலிநாதன், எய்தாரே கைலிநாதன், ஏமாந்து போனீரோ. சிவபெருமான் உங்களை அழகான முகமாக மாற்றவில்லை, வானரத்தின் முகமாக அல்லவா மாற்றிவிட்டார்.